தோழர்களே அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கங்கள். தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சென்னை மாவட்டம் ஒருங்கிணைக்கும் போராட்டங்களும் தியாகங்களும் நிறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா இணையவழி கருத்தரங்கில் இன்றைய தினம் நம்மிடையே தனித்தன்மையுள்ள ஒரு சிறப்பான, அதாவது நேர்காணல் வடிவிலான ஒரு சிறப்பான நிகழ்வு நடைபெற உள்ளது. நம்மிடையே மூத்த தோழர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் எனது பயணம் என்ற தலைப்பிலே சிவகங்கை மாவட்ட தோழர்களில் முன்னோடியாக விளங்கக்கூடிய தோழர் இக்பால் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரோடு கலந்துரையாட வருபவர் நம்முடைய வஉசி ஆய்வு வட்டத்தினுடைய செயலாளர் தோழர் குருசாமி மயில்வாகனன் அவர்கள் இணைந்து அவரை நேர்காணல் செய்யவிருக்கின்றார். இந்த இருவரும் ஆளுமைகளையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் எனது பயணம் என்ற தலைப்பில் அவருடைய கட்சி வாழ்க்கை பற்றிய, அவருடைய போராட்ட அனுபவங்களை பற்றிய ஒரு கலந்துரையாடலாக அமைத்து கொடுத்து இந்த நிகழ்வு சிறக்க உறுதுணையாக இருக்கக்கூடிய தொடர் சாமி மயில்வாகனன் அவர்களை நிகழ்ச்சியை தொடங்கி நடத்துமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவகங்கை நகர அரசியல் ஆளுமைகள்ல மிகவும் மூத்தவரும் முக்கியமானவருமான தோழர் இக்பால் அவருடைய இளமை காலம் முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில மிகவும் தீவிரமாக செயல்பட்ட ஒரு தோழர். பல்வேறு சிறப்புகள் அவருடைய இளமை கால கம்யூனிஸ்ட் கட்சி வரலாற்றிலே உண்டு. அவற்றை இன்றைய இளம் தலைமுறையில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்திலே அவருடைய நேர்காணலை உங்களுக்கு வழங்குவதில் நான் மிகவும் பெருமை அடைகிறேன். தோழர் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னால் இந்த வீடியோ காட்சியில் தெரிகிறார். தோழர் அவர்களுக்கு முதல்ல என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய செயல்பாடுங்கிறது சிவகங்கை நகரத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில ரொம்ப தீவிரமாக இருந்தது. என்னை போன்ற நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுதே அதை நாங்கள் அறிந்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். நீங்கள் நடத்திய போராட்டங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். உங்களோட நெருக்கமான ஒரு தொடர்பு எனக்கு இல்லாவிட்டாலும் கூட உங்களது கட்சியை சேர்ந்த ஜீவாஸ்வர் காசி என்னும் போன்றவர்களுடைய தொடர்புகள் எங்களுக்கு இருந்தன. அதன் மூலமாக இந்திய கம்யூனிஸ்ட் தொடர்பும் கூட எனக்கும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பேராசிரியர் தர்மராஜன் அவர்கள் தினமும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு சிறு வயதிலிருந்து எனக்கு உண்டு. அதன் மூலமாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட சிவகங்கை செயல்பாடுகளில் எனக்கும் கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. அந்த அடிப்படையில் நாம் சந்திக்கும் போதெல்லாம் நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சியோடைய நீங்கள் பணியாற்றிய அந்த விஷயங்களை தொடர்ந்து சொல்வீர்கள். அதை இன்று அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விதத்திலே உங்களை இந்த நேர்காணலுக்கு அழைத்தோம். நீங்கள் இந்த நேர்காணலுக்கு ஏற்றுக்கொண்டு அதை பேச ஒத்துழைத்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலிலே உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிற உங்களுடைய தொடர்பு எப்படி இருந்தது என்பதை நீங்க முதல்ல சொல்லுங்க. நான் சென்னையில இருக்கின்ற பொழுது ராட்வேயில் உள்ள ஜனசக்தி அச்சடிக்கிற அலுவலகம் நான் பணி செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிக்க வாய்ப்பு தோழர் ஜீவா அவர்கள் சைனா பஞ்சான் சொல்லக்கூடியான கோர்ஸ் என்எஸ்சி கோர்ஸ் பத்திரிகை ஜனசக்தி திரும்பி அடிச்சு காலைல 6 மணி 7 மணிக்கெல்லாம் கொண்டு வச்சுட்டு கூவி திருப்பிப்பாரு. அந்த காட்சி நான் பார்த்துட்டேன். அப்புறம் காலகட்டத்துல சென்னையை விட்டு நான் சிவகங்கை ஆமா, தோழர் ஜெயகாந்தன் அங்கே பணியாற்றி இருக்கிறார். நான் இருக்கிற காலத்துல சென்னையில தோழர் ஜெயகாந்தன் இருக்காரு. ஜெயகாந்தன் அங்கே நான் சென்னைக்கு சிவகங்கைக்கு வந்தது முன்பு நான் எந்த அரசியல் கட்சியிலும் இயக்கத்தில் இல்லாம ஒரு பார்வையாளராக தான் நான் இருந்திருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் 67 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் அரசியல் எந்த விதமான அரசுடைய கொள்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டு மக்களுக்கு ஏதாவது சாதனங்கள் கிடைக்கணும்னா எதுவுமே கிடைக்காம வச்சவங்க அரிசி கிடைக்காம, ஜீனி கிடைக்காம, டீ கூட சாப்பிடுவது, சர்க்கரை இல்லாம வாழக்கூடிய சூழ்நிலை. அப்ப என்னுடைய சிந்தனை இந்த நாட்டுக்கு நீராள கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில அப்பொழுது தாலுகா செயலாளராக இருந்த தோழர் ஐயாத்துறை அவர்கள் நானே நேரடியாக நான் உறுப்பினராக சேர்ந்து இளைஞராக எனக்கு திருமணமாக அப்புறம் அந்த கட்சியினுடைய இயக்கங்கள் பல நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக கலந்து கொண்டேன். அதன் மூலமாக எனக்கு டவுன் செக்ரட்டரி, டவுன் செயலாளர் ஆகக்கூடியான வாய்ப்பு எனக்கு டவுன் செயலாளராக பல்வேறு போராட்ட இயக்கங்கள்
தேர்வு காலகட்டங்களில் தேர்வு வந்து எம்ஜி வேட்பாளராக தோழர் பாண்டியன் இருந்தார். அவருக்கு பணியாற்றினா. அப்புறம் தோழர் ஐயாத்திர வந்து சட்டமன்றத்துக்கு அவர் பார்லிமெண்ட்டுக்கு முன்னாடி இவர் சட்டமன்றத்துக்கு தொடர்ச்சியா பணியாற்றியே வந்திருக்கிறாங்க. அப்புறம் மக்கள் போராட்டம் மக்களுக்கு சரி சார். அப்ப நீங்க வந்து 1967க்கு பிறகு வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில உறுப்பினர் ஆயிருக்கிறீங்க சிவகங்கை கிளையில. அப்புறம் அந்த கட்சியிலே வந்து நகர செயலாளர் ஆகிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க. அப்பொழுது கட்சியோட நிலை வந்து எப்படி இருந்தது? கட்சி வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சியான காலகட்டங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து வளர்ச்சி கொஞ்சம் பாதகமான ஒரு காலகட்டம். தமிழ் திராவிட கொள்கை இது மாதிரியான காலகட்டத்துல இளைஞர்கள் ஈர்ப்பாகி கல்லூரி மாணவர்கள் அவரெல்லாம் கம்யூனிஸ்ட் மார்க்சினுடைய தத்துவத்தை விட்டு விலகி வேற பக்கம் போயிட்டு இருக்க காலகட்டம். அந்த காலகட்டத்துல அப்ப இந்த சித்தாந்தத்துல வேறுபட்டு சித்தாந்தத்தினால எதுவும் மக்களுக்கு நன்மை கிடைக்காது. கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டை ஆண்டாதான் ஆட்சி செய்தால்தான் வந்து ஒரு நல்ல தீர்வளிக்கின்ற அந்த எண்ணத்தில் அந்த வயசுல ஏற்பட்ட அந்த எண்ணத்தில் நான் கம்யூனிஸ்ட். நீங்க கட்சியில சேர்ந்து கட்சி பணியை வந்து செய்யறதுல குறிப்பிடத்தக்கது என்ன செஞ்சீங்க? உறுப்பினர்கள் சேர்க்கை இந்த மாதிரி. நேரு பஜார் காங்கிரஸுடைய கோட்டையா இருந்த நேரு பஜார் சிவகங்கை டவுன் நேரு பஜார்ல வந்து படிப்ப ஆரம்பிச்சேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நினைவு படிப்போம்னு ஆரம்பிச்சு சொந்த நிதியில இருந்து கட்டண வாடகை இருந்து பத்திரிகையில் தினசரி வாங்கிட்டு ஒரு 50 உறுப்பினர் இளைஞர்களை அந்த ஏரியாவில மெம்பரா சேர்த்து இளைஞர்கள் ஆரம்பிச்சு அவங்க கட்சியில் நேரு பஞ்சாலையே மற்ற கட்சிகள் வீடு இருக்கின்ற நேரு பஞ்சாலையை மாற்றி அந்த திருவிழா மக்களையே பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த கட்சியை இந்த நேரத்துல நான் தோழர் கேடிகே தங்கமணியோட உங்களுக்கு இருந்த தொடர்பு? தோழர் கேடிகே வந்து பாரத் டான் போட்டதால இங்க உள்ள இளைஞர்கள்லாம் லண்டன்ல படிச்ச பெருமையா கேட்டுக்கிட்டு இளைஞர் வச்சு குடியேற்றம் போறேன். அதனால அவருக்கு ஒப்புதல் பெற்று சிவகங்கை நேரு பஜார்ல வந்து அந்த மன்றத்துக்கு பக்கத்திலேயே கேடிகே தங்கமணி வச்சு நேரு குடியேற்றினா. அப்ப பஸ்ஸை விட்டு மறுபடியும் வந்து பஸ்ல வந்து இறங்கி கடைவீதிக்கு நடந்து வந்தப்போ ஒரு குற்றாலம் வந்து தோல்ல போட்டு ஒரு கையிலேயே கட்டிட்டு வந்தாரு. இப்ப இளைஞர்கள் பார்த்து எனக்கு பாரத்லான் லண்டன்ல நேற்று மிரண்டு போனாங்க. அவர் எளிமையா அப்படிப்பட்ட எளிமையா அவர் இருந்தாரு. அப்பதான் அவங்க அவருடைய ஆங்கில புலமையா அவரு இந்திரா காந்தி லண்டன்ல படிச்சது அவங்க கூட படிச்சது வச்சது எல்லாத்தையும் அவர் இளைஞர்கள் ஏந்து போனாங்க. அந்த காலகட்டம் என்னுடைய இல்லத்துலதான் அவருக்கு சாப்பாடு இருந்தேன். அப்ப அவர் சாப்பாடு அப்புறம் சொன்னாரு, இவ்வளவு கனமான சாப்பாடு இந்த வயசுல சாப்பிட முடியாதப்பா அவங்க கேட்டு சொன்னாரு. எங்களுக்கு ஆசை அவங்களுக்கு நல்ல சாப்பாடு சொன்னாங்க. இனிமையான நீங்க பொறுப்பு வைக்கும் போது பல பேரை கூட்டியாந்து வந்து கூட்டங்கள் நடத்திருக்கீங்க சிவகங்கையில. அதுல ரொம்ப குறிப்பிட்டு யார உங்களுக்கு நினைவுல இருக்கிறாங்க அவங்கள சொல்லுங்க. அப்பாத்துறை நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் கட்சியில இருந்தா அவர் இங்கெல்லாம் வந்து கொண்டிருந்தாங்கன்னா சட்டமன்ற சீட்டு கிடைச்சு அவர் எம்எல்ஏ ஆனது. அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக கூட என்னுடைய சாதாரணமா நான் கடையில வந்து நான் தொழில் சாவணத்தை வந்து அவர் நின்றுட்டு இருக்கிறப்ப இவர்தாங்க எங்க கட்சியினுடைய எம்எல்ஏன்னு சொல்றப்ப யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா காடு பட்டோடமா இல்லாம ஒரு சாதாரணமா இருக்கிற பார்த்து ஆட்சி இருக்காங்க. அப்படிப்பட்ட அவரை கொண்டாந்து கூட்டம் பண்ணிருக்கேன். அரங்கை நாராயணன் ஒரு ஜனசக்தியில எரிசக்தின்னு பின்பக்கத்தை எழுதுவாரு. அந்த காலத்துல பிரபலமாக எல்லாரும் படிப்பாங்க. அவர் அந்த அதெல்லாம் எழுதாரு. எம்இ சுந்தரம் ஆதிமூலத்தை வச்சு விவசாயத்தை நடத்திருக்கேன். ஒரு எம்இ சுந்தரத்தை வச்சு கிளாஸ் நடத்திருக்கான். கட்சி ஆட்சி நடத்திருக்கான். கட்சி அப்புறம் சிவகங்கை மக்களுக்கு வந்து கழிப்பிடம் வசதி இல்லாத காலகட்டம் அந்த காலகட்டம். அப்ப சிவகங்கை நகராட்சி மாதிரி தோழர் என் கூட தோழர் விஸ்வநாதன் அவர் எனக்கு உதவி செயலாளராக இருந்தாரு. ரொம்ப துடிப்பான தோழர். அவரும் அந்த காலகட்டத்துல மோகன சுந்தரத்தை வழக்கறிஞரா
சென்னையில் படிச்சுட்டு சிவகங்கையில தொழில் ஆரம்பிக்கிறதுல அவர் அவரு நானு எல்லாரும் 3 பேர் தலைமையில வந்து நல்ல மிகப்பெரிய போராட்டம் பண்ணலாம். பெண்களுக்கு வந்து கல்வி அது மிகப்பெரிய போராட்டம். மக்கள் எல்லாரும் வெகுண்டு இருந்து அதை ஆதரிச்சாங்க. எந்த இடத்துலயுமே பெண்களுக்கு ஒரு பொதுப்பொறுப்பு கூட இல்லாம காலகட்டம். அது ஒரு மக்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு பா மாணிக்கத்தன் மாணிக்கம் வந்து மாநில செயலாளர் தேர்வு இருப்பாரு. நான் கவுன்சிலரா இருக்காங்க மாநில கூட்டம் மாநில அதுக்கு முன்னாடி எழுத்து இருந்தாரு கல்யாணம் கருத்து பா மாணிக்கம். அவரு தூத்துக்குடியில முதல் கூட்டம் சிவகங்கையில 2வது கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம். கம்யூனிஸ்ட் கட்சி இவ்வளவு பெரிய கூட்டம் நடத்துமா இவ்வளவு அலங்காரமா மேல போடுவாங்க மக்கள் ஆச்சரியப்பட நாங்க போகிறேன். அடுத்த தோழர் கேடி ராஜு அவரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். அவரு சிவகங்கையில கொண்டாந்து அவரை வச்சு பொதுக்கூட்டத்தை மாநில குழுவை வந்து அனுப்புவாங்க. அந்த அனுப்புறவங்களை வச்சு பொதுக்கூட்டத்தை போடுங்க நடத்தி முடிக்கணுங்கிற ஆர்வத்தோட அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் தலைமை சொல்ற கூட்டங்களை கூட நடத்திக்காங்க. ஆல் இண்டியா கட்சியினுடைய செயலாளர் இப்போது இருக்கிற தோழர் து. ராஜா அவர்கள் அப்ப மாணவர் மன்றத்தில் இருந்தார். தமிழ்நாட்டில் வந்து மாணவர் இளைஞர்களுடைய பொறுப்புல இருந்தார். அவரு அந்த பணியை அவர் செய்து கொண்டிருக்கிற போது சிவகங்கை மாவட்டத்தில் சுற்றுப்பிரயாணம் வர்றப்ப என்னுடைய இல்லத்துல அவருக்கு விருது கொடுத்திருக்கேன். தோழர் பா மாணிக்கத்துக்கு விருது கொடுத்திருக்கேன். தோழர் கேடி ராஜ் வர்ற பேச்சாளர் கூட பிரபலமான கடைகள் சிவகங்கை நகரத்துல இல்லாதனால சாப்பாடு எங்க வீட்டுல தயார் பண்ணி கொடுக்கலாம். அதை நினைச்சு நான் பெருமைப்படுறேன். இப்ப வரைக்கும் நான் கம்யூனிஸ்டுக்கு இந்த வீட்டுல சாப்பாடு நினைச்சு நான் பெருமைப்படுறேன். நாட்டுக்காக போறவங்க கட்சியா இருக்கு. தோழர் தாப்பா வர நேரம்தான் இப்பாலே நம்ம வீட்டுல சாப்பிடணும் அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு தோழர் தாப்பாண்டி அவர் இங்க நாடாளுமன்ற தேர்தல் சிறப்பா நான் சேராது. இப்ப என்னுடன் சேர்ந்து தோழர் விஸ்வா தோழர் குணசேகரன் ஆமா இதெல்லாம் முழுமைச்சா பாடுபடுறாங்க. நாங்கெல்லாம் ஒரு டீமா இருந்து இளைஞர்களா இருந்து செயல்படுறது நம்ம காலத்துல அவருக்கான ஆனா தோல்விட்டாரு. ஆனா அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். அவருடைய பேச கேட்டதுலேருந்து அவர் அடிக்கடி மறையில கூட அவர் எங்க பேசுறாரு நான் குரல். நீங்க கட்சி கிளையில உறுப்பினராகி செயல்படும் பொழுது திமுக ஆட்சியில் இருந்தது. அப்ப திமுகவுக்கு ஒரு போட்டியான கட்சியா வந்து சிவகங்கையில கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க வளர்த்தீங்க. ஆனா கொஞ்ச காலத்துல அதிமுக உருவாகிருது. இப்ப அதிமுக ஆதரவும் வந்து தமிழ்நாட்டுல பெருகி இருக்கு. இப்ப சிவகங்கையிலே அப்படித்தான் இருந்துச்சு. அப்ப என்ன மாதிரி செயல்பாடுகள் அதிமுக எதிர்த்து வலுவான கட்சியை வச்சிருக்கிறது வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு கரெக்டா சேதாரம் இல்ல. நான் இருக்கிறேன் மக்கள்கிட்ட விட அடிக்கடி திருமண கூட்டம் விவசாயிகள் போராட்டம் நகரத்தில் உள்ள சின்ன சின்ன பிரச்சனை தண்ணி வசதி இல்லாத இல்லை பாத்ரூம் இல்லாத போராட்டங்கள் மக்கள் மத்தியில நல்ல ஒத்துழைப்பு இருக்கு. அவங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்களுக்கு தேவையான போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்களுக்கு தேவையான ஆஸ்பத்திரி ஐயாத்துறை அப்ப இருந்த ஹாஸ்பிட்டல் கிராமத்துல இருந்து வரக்கூடிய ஜனங்களுக்கு கூட அவரே அலுவலகத்தை ஆஸ்பத்திரி கூட்டு போய் அவங்களுக்கு தேவையான மருத்துவ டாக்டர் பேசி அவங்களுக்கு என்ன செஞ்சு அனுப்புவாரு. கிராமத்துல கட்சியர் வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு காலகட்டம் ஒரு கம்யூனிஸ்டுடைய வளர்ச்சி சரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி பண்ணிட்டு. அப்ப நீங்க கட்சியில இருக்கும் பொழுது கட்சி அறிவித்த பல போராட்டங்களை நீங்கள் இங்க நடத்திருக்கீங்களா? அதுல குறிப்பா ஒரு சில போராட்டங்கள் இந்த குறிப்பா வந்து இந்த பெட்ரோல் பங்குகளை வந்து தேசியமயமாக்கணுங்கிறதுக்கான ஒரு போராட்டம் நடந்தது. அது சிவகங்கையிலே பெரிய அளவு நடந்தது. அதை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க. ஆல் இந்தியா லெவல்ல தனியாருக்கு தேவைப்படியான பெட்ரோல் பங்கு கூட அரசுடைமை ஆக்கத்திலே ஒரு போராட்டம் ஆல் இந்தியா லெவல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்த போராட்டம் சிவகங்கையில வந்து நடத்தினா சிவகங்கை டவுன் போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய 5 இன்ஸ்பெக்டர் கண்ட்ரோல் இருக்கிற 4 ஸ்டேஷன் 5 ஸ்டேஷன் இருக்கு அந்த நேரத்துக்கு. அதுல பணி செய்யற போலீஸார் அத்தனை பேரும் சிவகங்கை
பெட்ரோல் அது ஒரு மிகப்பெரிய ஜனங்களை திரட்டி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம். சிவகங்கை மக்களோட வியந்து போனாங்க. பெட்ரோல் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டை தான் விற்கிறான், தனியார் இருக்கிறது, அதனால அரசு ஆக்கி பரோட்டா காலப்போக்கில் அது அரசு ஆகிப்போச்சு. அரசு எல்லா அனைத்து கம்பெனிகளுமே எஸ்ஓ கம்பெனிய கால்டெக்ஸ் கம்பெனி எல்லாம் அரசு எழுதிக்கு காலப்போக்கில் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் அந்த நேரத்தில் அந்த போராட்டா மிகப்பெரிய மக்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது அரசு சாதனை. டீலரை கேட்டா எடுப்பாரு வைக்கிறான், அதை பத்தி நம்ம கவலை இல்லை. நிர்ணயிக்கிற அரசு நிர்ணயிக்கிற வேலையெல்லாம் முக்கியம். அப்புறம் நீங்க நடத்துற பொதுக்கூட்டத்துல அந்த விருதை உலகநாதன் தோழரை கூட்டி வந்து நடத்தின கூட்டம் வந்து ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் அது. அதை பத்தி நீங்க தோழருக்கு சொல்லலாம். அந்த அனுபவம் விருதை உலகநாதன் விருதுநகர் நகராட்சியில் வந்து கவுன்சிலரா, கம்யூனிஸ்ட் கட்சி கவுன்சிலரா ஒரு கிராமத்து பாணியில நல்ல பழமொழியில் சொல்லி நல்லா பேச முடியாத பேச்சாளரா ஒரு சிவகங்கை. அன்றைக்கு சண்முகராஜா கலைஞர் தான் பொதுக்கூட்டம் பெற்றார். அந்த கூட்டத்துக்கு போலீஸ் பெர்மிஷன், முனிசிபாலிட்டி பெர்மிஷன் வாங்கியாரு. அதுக்கப்புறம் வந்து அப்பொழுது அமைச்சரா இருந்த மாதவன் வந்து அந்த மேடையில பேசுறாரு, அந்த ஒரு போர்டை வச்சுட்டார். சிவகங்கை மக்கள் கூட என்னடா இங்க கம்யூனிஸ்ட் கட்சி போட்டா அந்த பக்கம் வந்து ஒரே பரவாயில்ல பேசிட்டு அப்புறம் தான் மந்திரி பேச்சு வந்தாங்க இருக்காங்க. மந்திரியுடைய சுற்றுப்பிரயாணம் ஏரியாவில் இருக்கிறப்ப அவங்க அவர்கிட்ட பெருமிஷன் வாங்கி மேடையில நான் அனுமதி வாங்க. அதனால சிவகங்கை நகரம் மட்டும் அருணாவாசன்ங்கிறது ஒரு பெரிய சிவகங்கை நகரத்துல பெரிய கேந்திரம். சிவகங்கை நகரத்துல அறிவுடைய எல்லா மனிதர்களும் இந்த அருணாவாசன் அந்த தேர்தல் அரசியல் இந்த காலகட்டத்தில் பார்த்தாங்க. இந்த செய்தியை பார்த்தோம்னா அப்புறம் போலீஸ் தேடி கூட்டிட்டு வேண்டாம் கொஞ்சம் அதுக்கு வேண்டிய ஆயத்த பணிகளை போலீஸுக்கு தெரியாத மற்ற பணிகளை அப்புறம் ஆட்கள் கூட்டம் கட்சிக்கு கூட்டம் வந்து கிராமத்துக்கு தேவை சொல்லுவாங்க. அந்த பணிகளை நிறைய செஞ்சு கூட்டத்துக்கு தயாராகிட்டான். அப்புறம் டவுன் எஸ்ஐ கூட்டு போயிட்டாரு. சேர்ந்து கூட்டு போகும்போது பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அப்புறம் நாங்க 6 to 8 வரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்துறது வந்து 8:30க்கு முன்னாடி திமுக ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தைக்கு நான் நகரத்துல நான் கற்று தலைமையிட்ட. அப்ப அந்த செல்போன்லாம் கிடையாத காலங்கள் அது வாங்கி அவுத்திட்டு வந்து கூட்ட ஆரம்பிச்சாரு. புதுவை நாங்கள் பேசிட்டு இருக்காரு. அப்ப எங்க கட்சியினுடைய மாவட்டத்துல கூட்டணி சண்முகம் 8:30 மணிக்கு எப்பெல்லாம் அந்த உடனே 10 மணி வரைக்கும் டைம் கொடுத்து அப்புறம் மந்திரி வர்றாருங்கிறதுக்காண்டி நாங்கள் உடனே குறைக்க முடியாது. அவங்க டவுன் எஸ்ஐ இவங்க கவுன்சிலர்கிட்ட பேச்சுவார்த்தை வந்து டவுன் மக்கள் ஆவலாக 8:30 மணிக்கு ஆரம்பிச்சு உலகநாதன் உட்காரத்து கூட்டணி பேச ஆரம்பிச்சோம்னா போலீஸ் திமுக அந்த மேடை பாதுகாப்பு சிம்பாவிய சம்பவம் நடக்காம பிஜேபி அந்த நேரத்துல திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது விட நீங்க அந்த கடுமையா எடுத்து போராட்டம் நேரத்துல வந்து திமுக வலுவான அதிகாரம் ஆள்படம் சரி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்றாங்க ஆதாயம் மக்கள் மத்திய அந்த சப்போர்ட்டை நாங்கள் துணிஞ்சு அந்த கூட்டத்தை வெற்றிகரமா நடத்தி 8:30 மணிக்கு மேலே நாங்கள் தொடர்ச்சியா நடத்திட்டு அப்புறம் போலீஸார் கேட்டுக்கொண்டது வந்து இந்த விவசாயிகளுக்கான அந்த மின்கட்டண உயர்வை எதிர்த்து நாராயணசாமி நாயுடு போராட்டம் ஆரம்பிச்சதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிச்சு அது சிவகங்கையில நடத்துற போராட்டம் அது குறித்து நான் அந்த போராட்டத்துல வந்து போராட்டத்துல கலந்துக்கல. ப்ரீவெண்ட் அரெஸ்ட்ல என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. கட்சியினுடைய கட்டளை நான் பிசினஸ் பண்றதுனால
நீங்க கலந்துக்க வேணாம் அப்படின்னு ஒரு காங்கிரஸ் மற்ற கம்யூனிஸ்ட் மற்ற இதர கட்சிகள் எல்லாருமே வந்துட்டு அந்த விவசாயப்படுறத ஆதரித்து ஜெயிலுக்கு மதுரை ஜெயிலு பாளையமட்ட ஜெயிலாம் நிறைஞ்சு பண்ணிட்டு கிடச்சி திருச்சி ஜெயில இடம் நேரத்துல எங்க பெருவெண்ட அரசு பண்றப்ப முதல்ல நான் அரெஸ்ட் அப்புறம் காங்கிரஸ் கட்சி அப்பாஸ் பொண்ணு சேர்வை மாணிக்கம் இல்ல தோழர் முனியாண்டி நாட்டு சங்கத்திலிருந்து மாணவர் உரிமன்றத்தை சேர்ந்த தோழர் ஜெகநாதன் எல்லாம் வந்து இரவு அரசு மறுநாள் காலையில் தேவத்தை போட்டு ரிமாண்ட் மதுரையில் இருந்தாங்க. மதுரையில் சிவகங்கை சேர்ந்தேன். ரோட்ல கொண்டு எங்களை நிப்பாட்டுறப்ப தோழர் ஆரச்சனாவது வந்து ஏற்கனவே வந்திருந்த விவசாயி வந்திருந்தார். அவரு எனக்கு ஒரு கருத்து சொன்னாரு, தோழர் வந்து நீங்க வெயில் பூரா நிறைஞ்சு வழிகிறதுனால நீங்க படகு போற இடம் இருக்காது, அதனால நீங்க ஸ்பெஷல் கிளாஸ் கேட்குறீங்கன்னு சொன்னாரு. ஸ்பெஷல் கிளாஸ் கேட்கறதுக்கு சில தகுதியை வச்சிருக்கேன் அரசாங்கம். நீங்க ஒரு அந்தஸ்துள்ள மனிதனாங்கிறது சொத்து கிட்டு ஏதாவது இருக்காங்க கேட்பாங்க, நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி மனு பண்ணுவீங்க சொல்லி யோசனை பண்ணாரு. சரி நாங்க போனது பூரா எங்க மாதிரி எங்களுக்கு பூரா ஸ்பெஷல் கிளாஸ் கொடுத்தாரு. ஒரு மாதிரி கொண்டு வர மதுரையில் நடந்தா அதனால நாங்க எங்க ஊருக்காரங்க லாரி போனதா இருக்கிறாங்க கணேசன், ராஜா கணேசன், அவரை எங்களை தங்க வச்சு அந்த ஊர்ல மதுரையில தங்க வச்சு கோழிக்காரை தங்க வச்சு மறுநாள் காலையில எங்களை சாப்பாடுலாம் திருச்சிக்கு எங்களை கோழிக்கு ஏன்ல கூட்டிட்டு போனாங்க. திருச்சிக்கு அங்கே போனா கூட்டா நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் வாங்கினால உள்ள விட்டான். எங்க ஊரை சேர்ந்த முக்கியமான முன்னாள் சட்டமன்ற ராஜசேகரன் தலைமையில போன கூட்டா வந்து வெளியில காரண்டியில இருந்து நம்ம அது மாதிரியான காலகட்டம் மிகப்பெரிய நாடே கொண்டு சென்றாங்க. இந்த வீட்டா போறது மாணவர்களோட ஒரு தோழர் துப்பாக்கி சுடப்பட்டு இந்த காலகட்டத்தில் இந்த போராட்டம் திருச்சி சிறையில நீங்க இவரை சந்திச்சதா? ஆமா, புலவர் புலவர் கலியபெருமாள் ஆயில் தந்தா தூக்கு தந்தா தூக்கு தந்தா அவரை சந்திச்சு தனித்தனி பேசிட்டு போறத அவருடைய பையன் ஒருத்தர் வள்ளுவன் சொல்லி அந்த பையன் பேசிட்டு அது கிளாஸ் எடுப்பாரு. இந்த காலம் ஒரு அருமையான தோழர் எம்கே நான் விடுதலை பண்றதுக்கு முயற்சி பண்றேன் அப்படின்னு முயற்சி பண்றதுன்னா தோழர் எனக்கு செஞ்சிடாதே, நான் சட்ட ரீதியா நான் போறேன் அப்படின்னு கேள்வி அவர் சொன்னாரு. இது உங்களுடைய கம்யூனிஸ்ட் கட்சி பயணத்துல இந்த ஊருக்கு மக்கள் போராட்டம் நிறைய நடத்திருக்கீங்க. நீங்க ஏதாவது மாவட்டத்துல சிவகங்கை கொண்டு வரணும், மதுரையில இருந்து முதல்ல மாவட்டத்துக்கு போகணும். மதுரையில எந்த இடத்துல வைக்கிறது, சிவகங்கை இந்த மாவட்டத்துல எங்க வைக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை ஓடிட்டு. ராம்நாடா சிவகங்கையா ரெண்டு மாவட்டம் தான் பிரிக்கிறதா அந்த காலகட்டத்துல அரசியல் மேற்கு ராணுவ மாவட்டம் கிழக்கு ராணுவ மாவட்டம், அதனால ரெண்டு தான் பிரிக்கிறாரு. அப்புறம் அதிமுக ஆட்சி வந்து எம்ஜிஆர் காலத்துல வந்து அது 3 மாவட்டம் ஆக்கி சிவகங்கை ராம்நாடு விருதுநகர் அது 3 மாவட்டம் ஆக்கி அந்த பிரச்சனைக்கு முற்றுக் கொடுத்து இந்த மாவட்டத்துல வந்ததுனால இந்த ஊருடைய வளர்ச்சி ரொம்ப பிஞ்சு போயிருந்த அந்த காலகட்டத்துல மாவட்ட தலைவர் ஆனதுனால அரசு ஊழியர் இந்த நாட்டுல இந்த சிவகங்கை நகரத்துக்கு நாட்டு ஊருக்கு வந்ததுனால பொருளாதார வளர்ச்சி கொஞ்சம் கடையில ஜாமான் வாங்குறது, ஜவுளி வாங்குறது, அவருடைய மாத சம்பளங்கள் மூலம் வாங்குறது, அப்புறம் இடம் விற்பனை போக்குவரத்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி ஓரளவு அந்தஸ்து அது கம்யூனிஸ்ட் கட்சியில அன்றைக்கு எடுத்த முன்னேற்ற போறாங்க. அவங்களுக்காண்டி மதுரையில இருந்து நடவையனை கூட போராட்டம் நடவையனை போறாங்க. ஆமா, இங்க மதுரையில் இப்ப ஒட்டுமொத்தமா நீங்கள் அந்த கம்யூனிஸ்ட் பயணம் செய்த நாட்களை நீங்க இவ்வளவு வருஷம் நின்று நினைவு அப்பப்ப
என் கூட நிறைய தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க, ஆமா. பேசிருக்கீங்க. என் கூட மட்டும் இல்ல, என்ன பல எனக்கு பேரோட பேசியிருக்கீங்க. என்ன ஞாபகம் வந்து எனக்கு இல்ல. ஆமா, இந்த விஷயங்கள் நான் உங்கள்ட்ட சொல்றேன். இப்ப ஆனா இந்த குறிப்பும் இல்ல இந்த பண்ண குறிப்பு முடியும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கல. இந்த குறிப்பு அது வந்து அரசியல்ங்கிறது மனித வாழ்க்கையை சேர்ந்தது. குறிப்பு வச்சு நம்ம நோட்டீஸ்ல ஒரு புத்தகம் தான் கிடையாது. ஆமா. ஆனா பிற்கால பிற்காலம் தலைமுறைக்கு அனுபவமா இருக்குங்கிறத நீங்க அப்ப எடுத்துக்கிட்டு 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 இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க ஆண்டு நிறைய இளைஞர்கள் வந்து இந்த தமிழுக்கு நான் புதுசா கட்சிக்குள்ள வந்தேன். நிறையா அப்படி முக்கியமான இளைஞர்கள் பின்னால பெரிய அளவுல கட்சி பொறுப்புல வந்த இளைஞர்கள் யாரும்? அது வந்து இப்போ விஷயம் வந்திருக்காங்க. சரி, விஷயம் வந்திருக்காரு. சரி. ஒரு எம்எல்ஏ மனுஷன் வந்து ஏற்கனவே தூத்துக்குடியில இருக்கிறதே அவர் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அமைப்புல இருந்திருக்காரு. இருந்தாங்க. அதனால இங்க வந்தோன்னா அப்படி ஜாயின் பண்ணிட்டேன். சரி. ஆமா. அவரு முழு நேரமா செயல்படுறதுக்கான வாய்ப்பு உள்ளவர் அவரு விஸ்வநாதன் தான். கொஞ்சம் மக்களுக்கு அன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் வர்றப்ப தாலுகா ஆபீஸ், தாலுகா அலுவலகம், மற்ற இபி அலுவலகம், காவல்துறை அலுவலகம், இவங்க எல்லாம் போய் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு உண்டான காலகட்டம் தான் அவங்க முழுசா எனக்கு உதவி செஞ்சாங்க. ஆனா கட்சிக்கு ஒரு மரியாதை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு மரியாதை. அப்புறம் சோவியத் நாட்டுல இருந்து இளைஞர் மன்றத்தின் சார்பாக இளைஞர்கள் வந்தாங்க. இந்த ஊர்ல ஒரு மாநாடு இருந்தாங்க. அப்ப அந்த மன்னர் ராஜா அலுவலர் ராஜா சொல்ல அந்த சுப்பிரமணிய ராஜா அந்த அந்த பள்ளியில அப்ப அதுலதான் மாநாடு சோவியத் நாட்டுல இருந்து வந்து மாநாடு இளைஞர்கள் பேராசிரியர் தர்மராஜன் தர்மராஜன் அவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட எங்க ஊருக்கு நீங்க புது வேலை படுத்துறப்ப விட்டு இவ சிவகங்கை மக்கள் தான் நல்லா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு போக்குவரத்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பான மாநாடு. நம்ம இப்ப பார்த்திருக்கிற அந்த ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல கூட ஏதோ ஒரு கூட்டம் கூட நீங்க நடத்தி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து ப்ரொஃபசர் தர்மராஜன் தான் நடத்தினார். ஜெயகாந்தன் மாசம் மாசம் ஜனசக்தி இதனோட உங்களுக்கு தொடர்பு அப்படிங்கறதுன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? ஜனசக்தி இந்த ஊருக்கு வரவழைக்கிறது ஜீவா காசு வந்து அவங்க அதை விற்பனைக்கே என்னுடைய பங்கு. விற்பனையில பஸ் ஸ்டாண்ட் எவ்வளவு பிரதி விற்பீங்க நீங்க அந்த நேரம்? 30-40 அந்த காலத்துல பெரிய வாராய்ப்பு. அதுக்கப்புறம் தென்செரியா அமைச்சு சந்தா எல்லா அமைப்புக்கும் வந்து கட்சி தானே தலைமை. துணை அமைப்புகள் எந்த அமைப்புகள் இருந்தாலும் அதுக்கு நிறுவனம் ஒவ்வொரு பணிக்கு. இப்ப நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துருங்க. ஒட்டுமொத்தமா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் பயணம் செய்ததை பத்தி உங்களுடைய மொத்த அனுபவத்தை சுருக்கமா நீங்க வந்து தோழர்களுக்கு சொல்லுங்க. அதோட சிறப்பு ஒரு சிறப்பு ஒரு தனி மனித ஒழுக்கம் எனக்கு கிடைச்சது ஒரு மிகப்பெரிய வீடி தண்ணி சாப்பிட விருப்பமா இருக்கு. ஆமா, இந்த தொண்டர்கள் பிரச்சனைகள் வரப்ப நியாயமா நியாயமான ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து அரசு சார்பாக இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் எனக்கு பேச்சுவார்த்தை. அந்த பழக்கம் அது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில ஒரு சிறந்த மனிதனா இருக்க முடியுங்கிறது இருக்கணும். அது நானும் இருந்தா எந்த மனிதனா இருந்தாலும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ அவங்க இளைஞர்கள ஏதாவது கம்யூனிஸ்ட் கட்சியில துணை மக்களா சேர்ந்து ஒரு பயிற்சி பண்ற மனிதனை எப்படி வாழணும், சமூகம் எப்படி வாழணும்,
நன்றி தோழர். நீங்க உங்களுடைய அனுபவங்களை ரொம்ப சுருக்கமா தான் சொன்னீங்கன்னா, உங்க நினைவுல இருந்து இப்ப இவ்வளவுதான் கொண்டாட கொண்டாட முடிஞ்சது. இது இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இத செஞ்சிருந்தோம்னா, இன்னும் விரிவான அனுபவங்கள் அ வருங்கால தோழர்களுக்கு அது கிடைச்சிருக்கும். இந்த வகையில அதை செஞ்சு பயில்வான் இந்த முயற்சியை எடுத்து ஞாபகப்படுத்திருக்க எனக்கு ஞாபகம் இருக்கிறதுனால பல விஷயம் நான் ஞாபகம் எனக்கு ஞாபகம் இருக்கு எதையாவது விஷயங்கள் அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கும். நன்றி. கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட்னாலதான் இருந்ததுனாலதான் இந்த நாடு பல போர்களை தவிர்த்து ஒரு கட்டமைப்பு எடுத்துக்காட்டா இந்திய கம்யூனிஸ்ட் 1934 படிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எத்தனையோ திராவிட கட்சிக்காண்டி தியாகம் பண்ணியிருக்காங்க. அவருடைய வாழ்க்கை பாக்குறப்ப படிக்கிறப்ப நான் அந்த கட்சியில அங்க வச்சது எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். நல்ல பண்பு நல்ல இதா இருக்கு. பல தோழர்கள் பழகிட்டாங்க. 7 வீட்லையும் சாப்பிட்டுதான் நம்ம கேட்டனால ஜாதி மத பேதம் தானே கிராமங்கள் நாங்க கட்சியை கட்டணும். அது எனக்கு ஜாதி சிந்தனை இருக்காது, மத சிந்தனை கட்சியில் எதுவும் சொல்றீங்களா? ஐயா பேர போல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இந்த பகுதியில கிராமத்தை கிராமத்தை சிவகங்கை பக்கத்துல இருக்கும் ஆரவட்டி அந்த கிராமத்தை அவர் சட்டமன்ற எலெக்ஷன்ல நின்று தோத்து கொண்டாரு. ஆனா அவர் ஒரு சிறந்த செயல்பாடு கட்சியை கட்டி மிக பிடித்த மனம் எளிமையான மனிதர். அந்த கிராமத்துல தொடர்ச்சியா பிரசிடண்டா பஞ்சாயத்து தலைவராக இருந்தா அந்த கிராமத்துக்கு வேண்டிய தேவையில்லை. அதே போல தோழர் வீரகால தியாகர் பக்கத்து கிராமம் அந்த மாபெரும் மனிதன் கட்சி அவர் தொடர்ச்சியா பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். மக்களுக்கு பஸ் இல்லையா, தண்ணி இல்லையா, இன்னும் அந்த கிராமங்கள் இல்லையா, அது அன்றைக்கு என்னாவது ஆடி வாழ்வோட அப்ப இங்க தாசில்தாரை தாண்டி உயர் அதிகாரி ஆடி வர அந்த அலுவலகத்துல அவர் பற்றி உட்கார்ந்து பேசி அவர் காரியம் சாதிச்சு மக்களுக்கு தேவை செஞ்சு கொடுத்தாங்க. அதான் மிக பெருமையான இந்த காலம். அது மாதிரி போலீஸ் வழக்கு இல்லாமே அதிகாரிகிட்ட பேசி பல கிராமங்களுக்கு மக்களுக்கு கல்வி சாராயம் மற்ற இந்த மாதிரி அரசுக்கு விரோதமான செய்திக்கு கம்யூனிஸ்ட் அது இந்த கட்சியில இருந்ததுல என்னுடைய வாழ்க்கை நான் கம்யூனிஸ்ட் ஒரு நன்றி அவருக்கு நல்ல மனிதனா வர முடியும். நன்றி தோழர்களே. இந்த நேர்காணல ரொம்ப சுருக்கம் தான் இருந்தாலும் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இதுல இருந்து விடுபட்ட செய்திகள் தோழர் நினைவு வச்சு இன்னொரு தடவை நாம வச்சுக்கிறேன். அது ஆமா அது என்னுடைய தவறா என்ன நான் சொல்றேன். ஆமா அந்த அனுபவங்கள் நமக்கு விட்டு விட்டு கிடைக்குது. தோழர் ஜீவா அவர்கள் பத்திரிகை விற்பனை செய்ததை பார்த்ததிலிருந்து கட்சியில ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அப்புறம் சித்தாந்த ரீதியான ஒரு உணர்வு ஏற்பட்டு அதோட இணைந்து சிவகங்கையில கட்சிக்கு இவ்வளவு பெரிய பணி செய்து மக்களுக்கான போராட்டங்கள் செஞ்ச அளவிலும் சரி. அதை விட தோழர் சொன்னதுல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், இந்த தனிமனித வாழ்க்கையை நெறிப்படுத்திய ஒரு அம்சம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருந்தது அப்படின்னு சொல்ற விஷயம். இன்னைக்கு எந்த கட்சியாலும் அப்படி மாறுதட்டி சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்கிற காலகட்டத்துல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய தோழர்களை ஒரு ஒழுக்கமுடையவர்களாக, நேர்மையாளர்களாக, போராட்ட குணமுடையவர்களாக வளர்த்தது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அவரே இருக்காருங்கிறத அவருடைய பேட்டிகள் மூலமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். இது ஒரு இந்த நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பெருமைகள்ல இதுவும் ஒரு பெருமை சேர்க்கிற விஷயமா அந்த தோழருடைய அனுபவங்கள் அமைந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வகையில தோழரை இந்த நேர்காணலுக்கு அனுமதி அளித்த கலை இலக்கிய பெருமன்றத்தோட சென்னை கிளைக்கும் மற்ற தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நேர்காணலை தொடர்ந்து நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். இது ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. தோழர்களுடைய ஐயங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதில் தரலாம் இல்லையா? தோழர், இப்ப
இப்போ கடந்த கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக ஒரு பாசிச அபாயம் சூழ்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் பயங்கரவாத ஆட்சியின் கீழ் நாம் வாழ்ந்து வருகிறோம். இதை வந்து தோழர் எப்படி பார்க்கிறாரு? நம்ம என்ன கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கணும்னு நினைக்கிறாரு? அதுக்கு கூட சொல்லலாம். இன்னைக்கு ஒரு பாசிச ஆட்சியின் கீழே நாடு இருக்கு. அதுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சி என்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுக்கணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க, எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்கறாங்க. சொல்லுங்க. பாசிசம் ஒரு காலத்துல மேடையில பேசிட்டு இருக்கேன், கம்யூனிஸ்ட் கட்சி மேடையில பாசிசம். ஆனா இன்றைய காலகட்டத்துல அது இந்தியாவிலே பாசிச நாடா மாற்றணும் முயற்சி பண்ணாங்க. அது போயிட்டு இருக்கு. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி வளர்ந்தா இதுதாங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டம், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வளர்ச்சி தான் இந்த நாட்டை மீட்டெடுக்க முடியும். முதலாளித்துவ சக்திகளால அவங்க ஆர்எஸ்எஸ் அந்த பாசிச சக்திகளுக்கு பின்னாடிதான் பணம், பொருளாதாரம் செய்யக்கூடியான சக்தி போயிட்டு இருக்காங்க. சாதாரண உழைக்கும் மக்கள் அவங்ககிட்ட கருத்தை கொண்டு போய் தியாகம் பண்ணணும். 1924 சுதந்திர பண்ற காலத்துல கம்யூனிஸ்ட் எந்த அளவுக்கு தியாகம் பண்ணாலும் அது மாதிரி தியாகம் பண்றதுக்கு தயாராகி வந்தால்தான் நாட்டை காப்பாற்ற முடியும். அதைத்தான் நான் விரும்புறேன். கம்யூனிஸ்ட் தொடர்ச்சியா போராடும். மேலும் கம்யூனிஸ்ட் கட்சியை தவிர வேற யாரும் அதை வீழ்த்த முடியாதுங்கிறதுல தோழர் உறுதியா சொல்றாரு. ஆமா, இடதுசாரி சிந்தனை உள்ள மக்கள் தான் தனக்குன்னு எதையும் எதிர்பார்க்க மனிதன் தான் பொது சிந்தனையில வேகமா அழுத்தமா செய்வாரு. நான் கம்யூனிஸ்ட் கட்சியில சேர காலத்துல நான் திருமணம் கூட பண்ணாத காலம். அப்ப எனக்கு என்ன, நம்ம தான் இந்த நாட்டை திரும்ப போறோம்னு நினைச்சுதான் நான் கட்சியில வாழ்க்கை. இப்ப எனக்கு இந்த வயசுல எனக்கு அந்த சிந்தனை இருக்கா? வழங்கி போச்சு, வழங்கி போகுது காலத்தினுடைய சொல்லி பாக்குறப்ப. அதனால அந்த இளைஞர்களை கட்சியை கொண்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். கட்சிதான் அதை முன்னெடுக்கணும்னு சொல்றாங்க. கட்சி முன்னெடுக்கணும், கட்சிதான் அதை நடத்த வீழ்த்துறதுக்கான வேலைகளை முன்னெடுக்கணும். எல்லாத்தையும் வச்சு தெருமுனை கூட்டங்கள் கிராமங்கள்ல களமாறி போய் பார்த்துருக்கேன். ஏன்னா நிறைய தொலைக்காட்சி அது இது மக்களை போய் வீட்டுகளில் போய் கதவை தட்டி உள்ள போயிட்டு தவறான விஷயங்களை தான் கத்துக்கிட்டு அரசியல்வாதி அது நீங்க சொல்ற மாதிரி பாசிச சக்திகள் இந்த நாட்டுல வேகமா வளர்ச்சி அடைஞ்சு படிக்கிறான். படிச்சுட்டு பார்த்தா ஒரு ஐஏஎஸ் அதிகாரிலாம் வேலையை ரிட்டையர் ஆகணும்னா எங்க போறான்னாக்கா அந்த சொகுசான வாழ்க்கை அனுபவிச்சு அந்த வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு எந்த கட்சியா? நான் கட்சியில் சேரலாம் பல படிச்ச போறேன் பாரத். ஆமா, சொத்துக்களை இழந்தவர்கள் யாரெல்லாம்? ஆமா, வேற ஏதாவது இருந்தா கேட்கலாம், சொல்லலாம். தோழர் இக்பால் அவர்களின் போராட்ட அனுபவங்கள் மிகவும் அற்புதமாக இருந்தது. தோழர்கள் ஜீவா, பா மாணிக்கம், தா பாண்டியன், கேடிகே அவர்களுடன் பழகிய அற்புதமான அனுபவங்களை சொன்னீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சிக்கு பாடுபட்டதையெல்லாம் சொன்னீர்கள். பெட்ரோல் பங்க் தேசிய உடைமை எதிர்த்து போராடியதை அற்புதமாக சொன்னீர்கள். விவசாயிகளின் உதவிக்காக போராடி சிறைவாசம் சென்றதை சொன்னீர்கள். ஜனசக்தி பத்திரிகை விற்பனைக்காக அரும்பாடுபட்டதை சொன்னீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களின் மனிதநேயம், தியாகம், ஒழுக்கம், அர்ப்பணிப்புகளை அருமையாக சொன்னீர்கள். மிக அருமையான உரையாடல் நேர்காணல் கண்ட தோழர் குருசாமிக்கும், இளைஞர்களை இணைத்து கட்சியை மீண்டும் வளர்க்க சொன்ன தோழர் இக்பால் ஐயா அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. தோழர் என்னை நேர்கால் கண்ட தோழர் மயில்வாகனம் குருசாமி அவர்கள் என் மேல இந்த காலமா என்னுடைய நடவடிக்கை பார்வையாளர் இருந்த சின்ன பிள்ளை பார்த்தவர். அவங்க தாப்பனார் பெரிய ஹோட்டல் வச்சிருந்தவங்க, நானும் ஹோட்டல் வச்சிருக்கேன். அதனால என்னை பார்த்து எப்படியாவது தோழர் நீங்க உங்களுடைய சர்வீஸ உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது நடந்ததை சொல்லுங்க வற்புறுத்தி இந்த பேட்டி கொண்டு வந்தாரு. ஒரு அருமையான கருத்துக்களை சொல்றதுக்கு வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அவருக்கு வாழ்க்கை சொல்லிக்கிறேன். குணராக்கப்பன் தோழர் இருக்காரு. ஏன்னா அவருக்கும் நம்ம தோழர் தெரிஞ்சவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா, நல்லா தெரியும். எல்லாம் ஒரே தெருக்காரங்க.
அப்படியா? அப்ப அவரும் பேசலாம் இல்லையா? ஆனா அவர் பேசுவாரான்னு தெரியலையே. இது ஒரு முயற்சி. அதாவது நம்முடைய நூற்றாண்டு விழாவை ஒட்டி, கட்சி நூற்றாண்டு விழாவை ஒட்டி புகழ்வாய்ந்த தலைவர்கள் தொடங்கி அறியப்படாத தலைவர்கள் வரைக்கும் எல்லோருடைய கட்சி வாழ்க்கையை, அவருடைய போராட்டங்களை, தியாகங்களை, அனுபவங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவதன் வாயிலாக அது ஒரு கட்சியினுடைய அது ஒரு தனிநபர் வரலாறு மட்டுமல்ல, அவர்களுடைய புகழை பேசுவது மட்டுமல்ல, அது கட்சியினுடைய வரலாற்றை, அதனுடைய கடந்து வந்த பாதையை எடுத்துரைக்கும் பணியே ஆகும் என்ற முறையிலே நாம் இந்த சிறப்பான முன்னெடுப்பை மேற்கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே இன்று இப்படி தொடர்ந்து நாம் 200 நாட்களை கடந்து எடுத்து வந்த இந்த முயற்சியிலே இன்று ஒரு புதிய முயற்சியாக ஒரு நேர்காணல் வடிவத்தில், ஒரு கலந்துரையாடல் வடிவத்தில் இந்த உரையை நாம் முதன்முறையாக நாம் பரிசோதித்திருக்கின்றோம். அதை இந்த நேர்காணல் வடிவிலான இந்த உரையை திட்டமிட்டும் அது சிறப்பாக அமைவதற்கும் மூல காரணமாக இருந்த தோழர் குருசாமி மயில்வாகனன் அவர்களுக்கு சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கட்சி வாழ்க்கையில் சிறப்பான பயணத்தை மேற்கொண்டிருந்த தோழர் இக்பால் அவர்களையும் இங்கே எல்லோரும் அறியும் வண்ணம் அறிமுகம் செய்து ஒரு சிறப்பான இந்த அமர்வை சிறக்கச் செய்த தோழர் இக்பால் அவர்களுக்கும் அவருடைய அந்த புரட்சிகர செயல்பாடுகளுக்கும் கட்சி வாழ்க்கைக்கும் நாம் சிவவணக்கங்களையும் தெரிவித்து அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி தோழர்களே.